இந்த வாரத்துல 7 நாள் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, கடுப்பாக்குதா. எப்பா கொஞ்சம் நில்லுப்பா. என்னப்பா இந்த வாரத்துல 7 நாள் யாரு கண்டுபிடிச்சது தெரியுமா? என்னப்பா இது ஒரு கேள்வின்னு கேக்குற? ஏண்டா ஒரு கேள்வி கேட்டேன், தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்லு, தெரியலனா தெரியலன்னு சொல்லு. அதை விட்டு இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குறேன். ஏன்பா எங்க தாத்தா காலத்துல இருந்தே வாரத்துக்கு 7 நாள் தான்ப்பா, இப்ப வச்ச மாதிரி கேள்வி கேக்குற? உங்க தாத்தா பேர் அப்புறம் நான் கேட்டேனடா, வாரத்துக்கு 7 நாள் யாரு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா தெரியாதாடா? தெரியாது. அப்ப என்ன கைட்டுக்கு என்கிட்ட பேசுங்கிற போடா. நானே கடுப்பு இருக்கிறேன், கடுப்பு ஏத்துறான். தம்பியா கொஞ்சம் நில்ல. நின்னல என்னன்னு கேட்க மாட்டியா? என்னடா மூஞ்சி இத? என்னடா என் மூஞ்சி அப்படி பாக்குற? என் முகத்துல நான் தங்கமும் வயிறுமும் தொங்குதான்னா? டேய் என்னடா சுத்தி சுத்தி வர? ஐயா என்னடா அப்படி பாக்குற? டேய் பல்லு வலிக்கல நீ? ஐயோ இவன் பண்றத பார்த்தா பயமா இருக்குதா? டேய் நான் உன்னை எதுவும் கேட்கல, போடா. உனக்கு காது கேக்குதா? புறா காது கேக்குதாவா? உன் மூக்கு ஏன் இவ்வளவு பெருசாக்குதா? டேய் என்ன பண்ற? வலிக்குதா? என்ன சொல்றது? வலிக்கலப்பா. வலிக்கலையா? இவன் என்னத்துக்கு அடிக்கிறான்னு தெரியலையே. இப்ப வலிக்குதா? நல்லா வலிக்குதுடா. எப்பா கொஞ்சம் ஆள விடுற சாமி. உன் பேரு கண்ணனா? இல்லன்னு சொன்னா எதுனா பண்ற போறான். ஆமான்னு சொல்லிடலாம். ஆமாப்பா என் பேர் கண்ணன் தான். டேய் கண்ணா, என் கிட்ட காசு வாங்கிட்டு என்ன பைத்தியம் ஆயிட்டு இல்லையா? டேய் கண்ணா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன். பாவி இடுப்பு பூச்சி கழிச்சிட்டு போயிட்டானே, பைத்தியம் பழுதுது. யாரோ கண்ணன்றவன் ஏமாத்தி நம்ம என்ன வந்து கழிச்சு போகுது. பாலும் பழமும் கையில் ஏந்தி நானா பைசானா? என்ன பைசானா புரியலையா? பைசான்னு கேட்டேன். அட நாத்தாச்ச வாயா, ஒருத்த இடுப்பு கழிச்சு போடா, அதுக்கு இது மாதிரி நடக்கிறடா. என்னமோ பேசுறடா. 10 ரூபா குதுன்னு வச்சுக்கோ, ஜூஸ் வாங்கி குடிப்பேன். கூடா ஏண்டா 10 பைசா நான் காரி முடிஞ்சு கிடக்குறேன், 10 ரூபா என்கிட்ட கேக்குறேன், போடா. ஐயோ கடவுளே, போனவன் வந்து இன்னும் இடுப்பு பூச்சி கழிச்சிடணும். சாம்பு விடுது பாரு, சாமா அப்படியே எட்டு எடுத்து மேல விடுவேன், போடா. பாலும் பழமும் கையில் ஏந்தி. அப்படியே எஸ்பிபி பாடுறாரு, போடா. பாலும் பயமும் கையில் ஏந்தியான். ஏக்கா பாரு அந்த ஆளோட நிலைமைய. ஊர்பட்ட மொல்ல மாதிரி தானெல்லாம் பண்ணிருப்பாண்டிய. மொல்ல மாதிரி தானே பண்ணிக்கிறேன். யாரு நீங்க பாத்தீங்களா? ஊரே சொல்லுது உன் போய்ச்சி பத்தி தான், நாங்க என்னத்த பார்க்க வேண்டியது இருக்குது. ஐயோ என்னை பத்தி தான் ஊரே சொல்லுது பாரு. பின்ன என்ன பத்தியா சொல்லுது? அடையாக்கா அந்த தடுத்து தான் நீ பேசிட்டு இருக்க. ஏமா நான் என்னம்மா தண்டா? நீ எனக்கு வச்சு வச்சு சோறு கொட்டினேனா? வெட்டி பசங்கள்ட்ட என்கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்ல, நீ வேலை பார்த்துட்டு போகலாம். சும்மா தானே போயிருந்தேன். நான் வந்து உங்களுக்கு எதனா கேட்டனா? ஏமா வீணா சண்டை கேட்குறீங்க? ஓ நாங்க சண்டைக்கு தான் நீ சண்டை போட்டுற, நீ போட வேலையை பார்த்துக்கினே. உங்களுக்கு சொல்லி குறை கிடையாது. உங்க வீட்டுக்காரனுக்கு எனக்கு பாரு தருதலிங்க, அவனுங்களை சொல்லணும். மரியாதை கெட்டு போடும் எங்க வீட்டுக்காரரை பத்தி சொன்னீங்கன்னா. உங்க வீட்டுக்காரனை பத்தி நானா பேசுனேன்? நீனா வேறு முன்ன சண்டைக்கு வரீங்க. அவங்க வீட்டுக்காரனை பத்தி பேசலன்னா அப்ப என் வீட்டுக்காரனை சொன்னியா? என் வீட்டுக்காரனை பிச்சை எடுத்தானா இல்ல பரதேசியா? ஐயா வீட்டுக்கார பிச்சைக்காரனா பரதேசி எனக்கு தெரியாது. சும்மா போற ஒம்புக்கு கேட்டீங்க. தினம் தினம் சண்டை கூட்டல என் பொண்டாட்டி தூக்கமே வராது. இனினா சண்டை கூட்டு வச்சுக்கா தெரியா? இங்க வாங்க, இங்க பாருங்க, இந்த ஆளு உங்க வீட்டு திட்டுறா, என்னையும் திட்டுறான். யோ அது திட்டிக்கோ, என்னைய திட்டுறா? நான் என்ன பார்த்தா இலக்காரமாக்குதா? எப்பா உன்னை நான் திட்டலப்பா, உன்னை நடுத்தர நிக்க வைக்கிறது பொண்டாட்டி தான். குடும்பத்துக்குள்ள எப்படி சண்டை வச்சு விடுறான் பாரு. ஏக்கா நீ இது கேட்க மாட்டியா? அட நாசமா போன நீ போயேண்டா. ஏய் என்ன நாசமா போனேன்றா? நான் சும்மா போன ஒம்புக்கு என்ன பேசுறேன்? நீங்க என்ன கேட்கறதுக்கு ஆளு நினைச்சீங்களா? நான் அனாத பையன் நானே. நீ அனாத பையனா இல்ல ஆம்பளை பையனா? நீ ஏன் இங்க வந்து பிரச்சனை பண்ணுகிற? அருவு கட்ட அண்ணன் கூட நான் ஒண்ணுமே பண்ணலடா. ரோட்ல நடந்து போயிருந்தா கூப்பிட்டு சண்டைக்கு கேக்குதுங்களா ரெண்டாம்? என்னங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அந்த ஆள் போய் சொல்றான். வேணா இந்த அக்காவை கேட்டு பாருங்களா. ஆமாம்பா உன்னை பிச்சைக்காரன்னு சொன்னம்பா. என்ன பிச்சைக்காரனா? டேய் என்னடா எக்ஸ்ட்ரா? நீ எனக்கு சோறு போடுற, நான் என்ன பிச்சைக்காரன்றா? டேய் உன்னை பிச்சைக்காரன் சொன்னது உன் பொண்டாட்டிடா, என்ன வந்து அடிக்கிற? ஏன் பொண்டாட்டி அந்த பிச்சைக்காரன் சொல்ல போறா? அவ தங்கனா தங்க, பத்திரமா தங்கம். நீ தாண்டா சொல்லிக்கணும், நீ தான் சொல்லிக்கணும். எப்பா பலால் நஷ்டடா சாமி. என்னங்க நீங்க வாங்க, உங்களுக்கு பால் பாயசம் செஞ்சு தரா. தோரமா டேய் பாயாசத்துல வெஸ்த கலப்படா, உசாராயிடுறா. அவளை பத்தி இன்னொரு வார்த்தை பேசுனா அவள் தான் தெரிஞ்சுக்கோ. சத்தியமா உலகமே அழிஞ்சிரும் பண்ணுறா. எப்பா எனக்கு வம்பு எப்படின்னா போடா சாமி.
ஏங்க அவங்க கிடக்குறாங்க, நான் உள்ள போய் உங்களுக்கு பாயசம் பண்றேங்க. ஏக்கா வாக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுக்கா. எப்பா இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுனால பாயாசம் மாதிரி கிடச்சிச்சு. சரி பாயாசம் வச்சு குடிப்போம். நேரமும் சரியில்லையா, வரவும் போறலாம் அடிக்கிறானா. தம்பியா போய் நில்லு, கடை இருக்குதா? என்ன கடை வேணும்? மளிகை கடையா, ஜூஸ் கடை, இளநீர் கடையா, என்ன கடை வேணும்? பொட்டி கடை இருக்குமான்னு கேட்டேன்பா. மல்லிகை கடை ஜூஸ் கடைலாமா கேட்டேன். என்ன சோகமாகறதுன்னு ஆயிடுச்சா? அந்த கதையை கேட்குற. இன்னைக்கு எவன் மூஞ்சில மூச்சுன்னு தெரியல, வரவும் போறவனா அடிக்கிறான். அப்படியா? அம்மா டேய் ஏன்டா அடிச்சா? வர போறோம் அடிக்கலாம், என்ன அடிக்கூடாதா? நல்லா வருவீங்கடா, நல்லா வருவீங்க. போ போ. ஐயோயோ, இனிமே அவங்ககிட்ட பேசுறது அமைதியா இருக்கணும். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் சொல்றான், எதுனா சொன்னா இவனும் அடிப்பானான்னு தெரியலையே. நானா பெரிய மனுஷன் நினைச்சு வணக்கம் வச்சா திரும்ப பேசவே மாட்ற, இதான் பண்பா? ஐயோ ஆரம்பிக்கிற மாதிரி தான். இப்ப என்ன பண்ணலாம்? நானா நான் பாட்டு பேசினே கிடக்குறேன், நீ பாட்டு முனைவினே இருக்கிற. வணக்கம் வைக்கிறேன், வணக்கம் வைக்க மாட்டியாடா? அருவி கட்டுவன என்னப்பா வாடா போடான்ற. வணக்கம்ப்பா. அது அப்பவே சொல்லிருக்கணும்டா. இப்ப சொல்ற வணக்கம் நான் கொழுப்பு அதிகமா இருக்குதா? ஏம்பா என்னை பார்த்தா கோய் பேரி போன மாதிரி இருக்குது. ஒரு வேளை சோத்து கூட வழி இல்லாம கெடுக்கிறேன்ப்பா. சோத்து கூட வழி இல்லாம கிடக்குற, இவ்வளவு தென்னாவட்டுல இருக்கிற, உனக்கு யாரையா சோறு போடுவாங்க? எப்பா எனக்கு யாரும் சோறு போட தேவையில்ல, ஆளவுரா சாமி. இல்லையா நான் தென்னாட்டுல பேசல மாவானே. இன்னும் கொஞ்ச நாள்ல கட்சியில நிக்க போற, எனக்கு மரியாதை இல்லைன்னா எப்படி? போடா. சரிடா சரி, பேசினாலும் தப்பு பேசலாலும் தப்பு. என்ன பண்ணதுன்னு தெரியலையே, ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. ஆஹா இனிமே இது மாதிரி விட்டா வேலைக்கு ஆகாத, நம்ம கையை வச்சிட வேண்டியதுதான். என்ன அப்படி பாக்குறேன், நான் தானா பேசுறேன்? அப்படி தாண்டா பேசுவேன் பருப்பு. ஐயோ டேய்